அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5 மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பலவுள் தெரிக, குருவினா, சிறுவினா, நெடுவினா இதற்கான விடைகளை போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் அதற்கான விடைகளை பார்த்துக்குங்க. இப்போ மொழியை ஆள்வோம் பகுதி இதில் பார்த்தா படித்து சுவைக்க நம்ம மகாகவி இலங்கையிலிருந்து எழுதியிருக்காங்க. இதை பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொழிபெயர்க்க கேட்டிருக்காங்க. அதாவது ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இதை நம்ம தமிழில் மொழிபெயர்த்து எழுதணும். எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா? அதாவது இந்த மாதிரி மொழிபெயர்த்து எழுதலாம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ் இலக்கியத்திற்கு ஆற்றியுள்ள பங்கு அனைவரும் அறிந்த ஒன்று. கவிதை, கடிதங்கள், திரைக்கதை, புதினங்கள், வாழ்க்கை வரலாறு, வரலாற்று புதினங்கள், மேடை நாடகங்கள், உரையாடல்கள் மற்றும் திரையிசை பாடல்கள் என பல வகைகளில் அவர் பெரும்பங்கு ஆற்றியுள்ளார். மேலும் திருக்குறளுக்கு குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா, பூம்புகார் மற்றும் எண்ணற்ற கவிதைகள், கட்டுரைகள், புத்தகங்கள் எழுதியுள்ளார். இவை தவிர கலைஞர் அவர்கள் கலை மற்றும் கட்டடக்கலை மூலமாகவும் தமிழ் மொழிக்கு பெருந்தொண்டாற்றியுள்ளார். சென்னையில் அமைந்துள்ள வள்ளுவர் கோட்டம், கன்னியாகுமரியில் அவர் வடித்த 133 அடி உயரமுள்ள வள்ளுவர் சிலை போன்றவை தமிழ் மொழியின் அடையாளங்களாக திகழ்கிறது. இந்த மாதிரி நம்ம தமிழில் மொழிபெயர்த்து எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், தொடர்களை அறிவோம் தொடர்ந்து செய்வோம்னு இருக்குது. அதாவது தொடர்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தனி சொற்றொடர், தொடர் சொற்றொடர், கலவை சொற்றொடர் பற்றி கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு கொடுத்து கீழே நம்மளுக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க. முதல்ல பார்க்கலாம். முதல்ல ஒரு தனி சொற்றொடரில் ஒரு எழுவாயோ பல எழுவாய்களோ இருந்து ஒரு பயனிலையை கொண்டு அமையும். அதாவது தனி சொற்றொடர் அப்படின்னா எப்படி அமையும் அப்படின்னா அதில் ஒரு எழுவாய் அல்லது பல எழுவாய் இருக்கலாம். அது ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடியும்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ மேரி பேருந்திற்கு காத்திருந்தார். இதில் எழுவாய் என்ன? மேரி தான் எழுவாய். இப்போ ஒரு எழுவாய் அமையலாம். காத்திருந்தார் பயனிலையை கொண்டு முடியுது. மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினர். இதில் மேரியும் கனகா அப்படி மேரி கனகா 2 எழுவாய் இருக்குது. என்ன? ஏறினர் பயனிலையை கொண்டு முடியுது. சரியா? இந்த மாதிரி இருந்தால் இது தனி சொற்றொடர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொடர் சொற்றொடர். தொடர் சொற்றொடர் அப்படின்னா ஒரு எழுவாய் இருக்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளை கொண்டிருக்கும். அதாவது இதில் பாருங்கள், இனிய நிலா பேச்சு போட்டியில் பங்கேற்றார், வெற்றி பெற்றார், பரிசை தட்டி சென்றார். இதில் இனிய நிலா அப்படின்னா ஒரே ஒரு எழுவாய்க்கு பயனிலைகள் பாருங்கள், பங்கேற்றார், வெற்றார், சென்றார் அப்படிங்கிற பயனிலை ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளை கொண்டு முடியுது. இதுதான் தொடர் சொற்றொடர். அன்வர் அரங்கத்திற்கு நாடகம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். இதுவும் தொடர் சொற்றொடர் தான். பார்த்து அடைந்தார். அடுத்து கலவை சொற்றொடர் அப்படின்னா என்னென்னா, கலவை சொற்றொடரில் கருத்து முழுமை பெற்ற ஒரு முதன்மை தொடரும் கருத்து முழுமை பெறாத துணை தொடர்களும் கலந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எடுத்துக்காட்டு பாருங்கள், மழை கொட்டி கொண்டிருந்தாலும் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான், இது என்ன தொடர்னா முதன்மை தொடர். இதில் கருத்து என்னது? முழுமை பெற்றிருக்கு. மழை கொட்டி இருந்தாலும் கருத்து இதில் என்னது? முழுமை பெறலை, இது துணை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கலவை தொடரில் எப்படி வரும் அப்படின்னா முழுமை பெற்ற ஒரு முதன்மை தொடரும் அதில் துணை தொடர் முழுமை பெறாத துணை தொடரும் சேர்ந்து வரக்கூடியது தான் கலவை சொற்றொடர். இப்போ நம்மளுக்கு தொடர்களை அடைப்புக்குறிக்குள் குறிப்பிட்டுள்ளவாறு மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அழைப்பு மணி ஒலித்தது, கயல்விழி கதவை திறந்தார்னு இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தனி சொற்றொடர்கள், இது என்ன சொற்றொடர்? தனி சொற்றொடர். அழைப்பு மணி ஒலித்தது, கயல்விழி கதவை திறந்தார், இது தனி சொற்றொடர். இது கலவை சொற்றொடரை மாற்றி எழுதணும். எப்படி எழுதலாம்? அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். இந்த மாதிரி நம்ம கலவை சொற்றொடராக மாற்றி எழுதணும். அதே மாதிரி கீழே நம்மளுக்கு 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4க்கும் பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், இன்னாசியார் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார், அவற்றை புத்தக அடுக்கங்களில் அடுக்கி வைத்தார், புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார்னு இருக்குது. இது தொடர் சொற்றொடராக மாற்றி எழுதணும். எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எழுதலாம். அதாவது இன்னாசியார் புத்தகங்களை வரிசைப்படுத்தி அவற்றை புத்தக அடுக்கங்களில் அடுக்கி வைத்து புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். இந்த மாதிரி தொடர் சொற்றொடரை நம்ம எழுதலாம். அடுத்து கலைஞர் எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு வாழ்ந்தார், கலைஞர் எழுத்து வழியாக
தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சென்றார். இதை வந்து கலவை சொற்றொடர மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி எழுதலாம்னா, கலைஞர் எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு வாழ்ந்து அதன் வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சென்றார். இந்த மாதிரி கலவை சொற்றொடராக எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், காற்று மாசுபாட்டை குறைக்க குப்பை மேலாண்மையை மேற்கொண்டு பொது போக்குவரத்திற்கு முன்னுரிமை தந்து மின்னாற்றலால் இயங்கும் ஊர்திகளை பயன்படுத்த வேண்டும்னு இருக்குது. இது வந்து தனி சொற்றொடர்களாக மாற்றி எழுதணும். எப்படி எழுதலாம்னா, காற்று மாசுபாட்டை குறைக்க குப்பை மேலாண்மையை மேற்கொள்ள வேண்டும், பொது போக்குவரத்திற்கு முன்னுரிமை தர வேண்டும், மின்னாற்றலால் இயங்கும் ஊர்திகளை பயன்படுத்த வேண்டும். இந்த மாதிரி நம்ம தனி சொற்றொடராக எழுதிக்கலாம். அடுத்து, ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென் நின்றவுடன் அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைப்பட்டது. இதை வந்து தனி சொற்றொடராக மாற்றி எழுதணும். எப்படி எழுதலாம்னா, ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றது, அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைப்பட்டது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி எழுதுகன்றிருக்கு. இங்கே வந்து புதிர் கொடுத்துருக்காங்க. புதிரும் அதற்கான விடையும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிறமொழி சொற்கள் கலந்து இருக்குது. அது என்ன சொற்கள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு அது தமிழ் சொல் எழுதணும். முதல்ல பிறமொழி சொல் பாருங்கள், கோல்டு பிஸ்கட்டுன்னு இருக்கும். அதுக்கு தமிழ் சொல் என்னது? தங்கக்கட்டி. இதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய பிறமொழி சொற்களை கண்டுபிடிச்சு எழுதி அதற்கு இணையான தமிழ் சொல்லை எழுதணும். எப்படின்னு பார்க்கலாம். அதாவது இங்கே பாருங்கள், கோல்டு பிஸ்கட் அப்படின்னா தங்கக்கட்டி, யூஸ் பண்ணினா என்னது? அதில் வரக்கூடியது அந்த இதில் விடையில் யூஸ் பண்ணி, அதை பயன்படுத்தி, வெயிட்னா எடை, ஆன்சரைனா விடையை, பட்னா ஆனால், ஈக்குவலாகனா சமமாக, எக்ஸ்பெரிமெண்ட்னா சோதனையை, ரிப்பீட் மீண்டும், ஆல் தி பெஸ்ட்னா வெற்றி பெற வாழ்த்துக்கள், தராசுனா துலாக்கோல். சரியா? இந்த மாதிரி பிறமொழி சொற்கள் அந்த இது விடையில் இருக்குது. அதில் இருந்து நம்ம எடுத்து இது தமிழ் எழுதணும். அடுத்து பாருங்கள், பத்தியை படித்து வினாவிற்கு விடையளிக்க. இங்கே பத்தி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதை நல்லா படித்து பாருங்கள். இதை அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே படித்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா இதில் என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு கலை கொடுத்துருக்காங்க, அதாவது கரகாட்டம், நிகழ்த்துக்கலை. அந்த நிகழ்த்துக்கலை வந்து 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னு கொடுத்துருக்காங்க. அந்த கலையை பற்றி நம்மளுக்கு வந்து விரிவாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இதெல்லாம் வரிசையாக படிச்சுக்குங்க. ஒவ்வொரு கலையாக இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை படித்து முடிச்சுட்டு இதிலிருந்து வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க. இதற்கான விடைகளை நம்ம எழுதணும். நிகழ்த்து கலைகள் எத்தகைய சிறப்புகளை கொண்டவைன்னு இருக்குது. இதற்கான விடை இதிலேயே இருக்கும். இங்கே பாருங்கள், கண்ணுக்கு காட்சியையும் சிந்தைக்கு கருத்தினையும் கலைத்திறனோடு தந்து இன்றளவும் தொடர்வன நிகழ்த்து கலைகள். கிராமப்புற சிற்றூர் மக்களின் கலை, அழகியல், பண்பாடு ஆகியவற்றின் எச்சங்களாக இருப்பவை இவை. இதை விடையாக எழுதிக்கலாம். ஏன்னா பத்தியை படித்து இந்த பத்தியில் இருந்தால் நம்மளுக்கு வந்து விடை இருக்கும். கேட்கக்கூடிய வினாவிற்கான விடை இந்த பத்தியிலேயே இருக்கும். அடுத்து, மரபார்ந்த கலை வடிவங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. மரபார்ந்த கலை வடிவங்கள் அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னா, தலையில் கரகம் என்னும் குடத்தை வைத்து கொண்டு ஆடும் கரகாட்டமும், தோளில் காவடியை சுமந்தவாறு ஒய்யாரமாய் ஆடும் காவடியாட்டமும் மக்களால் விரும்பப்படும் மரபார்ந்த கலை வடிவங்கள். சரியா? அந்த கலை வடிவங்கள் பெயரை கூட நீங்கள் எழுதிக்கலாம். கரகாட்டம், காவடியாட்டம்னு மட்டும் கூட எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், நிகழ்த்து கலைகளில் முத்தமிழும் உள்ளடங்கி உள்ளன, கருத்தை விளக்குகன்றிருக்கு. இதற்கான விடை இதிலே இந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். கதையொன்றில் இசை, வசனம், ஆடல், பாடல், மெய்ப்பாடு இது எல்லாமே இருந்தது தான். இது எல்லாமே இதில் வந்து இருக்கும். இது ஏன் அப்படி சொல்கிறோன்னா, முத்தமிழ்னா என்னது? முத்தமிழ் அப்படின்னு என்னது? இயல், இசை, நாடகம் இந்த 3மே கலந்து இருக்கக்கூடியது நிகழ்த்து கலையில் இருக்குது. அந்த கருத்தை வந்து விளக்கணும். எப்படி விடை எழுதுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எழுதலாம். அதாவது நிகழ்த்து கலைகளில் முத்தமிழும் உள்ளடங்கி உள்ளன என்ற கருத்து உண்மையானது. இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் 3ம் கலந்தது முத்தமிழ். நிகழ்த்து கலைகளில் ஒன்றான தெருக்கூத்து கலையில் இசை, வசனம், ஆடல், பாடல், மெய்ப்பாடு ஆகியவை இணைந்துள்ளன. வசனம் இயற்றமிழ், இசைப்பாடல் இசைத்தமிழ், ஆடல் மெய்ப்பாடுனா நாடகத்தமிழ். எனவே நிகழ்த்து கலைகளில் முத்தமிழும் உள்ளடங்கி உள்ளன என்பது உண்மை அன்றோ? இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், நிகழ்த்து கலைகளை பாதுகாக்க நம்மால் செய்ய இயலும் எவையேனும் 2 செயல்பாடுகளை குறிப்பிடுகின்றிருக்கு. இதற்கான விடைகளை பார்க்கலாம். இதற்கான விடைகள் பாருங்கள். நிகழ்த்து கலைகளை செய்யும் கலைஞர்களுக்கு உரிய மரியாதையும் மதிப்பையும் நாம் வழங்க வேண்டும். நிகழ்த்து கலைகளுக்கு கோயில் திருவிழாக்களில் வாய்ப்பளித்து கலைஞர்களுக்கு தேவையான ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் வழங்க வேண்டும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், பின்வரும் செய்தியை படித்து வினாக்கள் உருவாக்குக. யார் இவர் அப்படிங்கிற ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியை படிச்சுக்குங்க. இதிலிருந்து வினாக்கள் வந்து நம்ம 3 வினாக்கள் வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. என்ன வினாக்கள் எழுதலாம் அப்படின்னா, தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டு நம்ம அந்த கேள்வியை எழுப்பலாம். அதுக்கு விடையாக வந்து நா. முத்துசாமி, கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி. இப்போ நாடகக்கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்று கூறியவர் யார்
அப்படின்னு கேட்கலாம். இல்லை நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசின அப்படின்னா நாடகங்கள் எவற்றை பேசின, சமூகத்தில் எவற்றை பேசின அப்படின்னு எழுதலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் முத்துசாமி பெற்ற விருதுகள் எவை அப்படின்னு கேட்கலாம். சரியா? கலைஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் நான் முத்துசாமி. இந்த மாதிரி நம்ம கேள்விகள் எழுதலாம். இங்கே கொடுத்துருக்க பாருங்கள். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யார்? நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார்? கூத்துப்பட்டறை நான் முத்துசாமி பெற்ற விருதுகள் யாவை? இந்த மாதிரி கேள்வி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், கட்டுரை எழுதுக. உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலை திருவிழாவிற்கு சென்று வந்த நிகழ்வை கட்டுரையாக்குகன்னு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கலை திருவிழா நடைபெறும்ல, அந்த கலை திருவிழாவுக்கு சென்று அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அதை முன்னுரை முடிவுரை போட்டு கட்டுரை எழுதணும். நான் ஒரு விடை கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது முன்னுரைன்னு போட்டு நீங்கள் இந்த மாதிரி கூட, இது ஒரு மாடல் தான், ஒரு மாதிரி படி தான் கொடுக்குறேன். இதை வச்சு நீங்களாக சொந்தமாக முயற்சி பண்ணி கூட எழுதிக்கலாம். அதாவது நான் 9ஆம் வகுப்பு ஆண்டு தேர்வு முடிந்து விடுமுறை நாளில் எங்கள் ஊரில் நடைபெற்ற வைகாசி மாத தேரோட்ட நிகழ்வில் கலந்து கொண்டேன். 3 நாள்கள் கொண்டாடும் திருவிழா அது. திருவிழாவில் நான் கண்ட நிகழ்வில் என் மனம் கவர்ந்தது எங்கள் பகுதியை சார்ந்த மக்களின் கலை திருவிழா நிகழ்வுகள்தான். அதனை விரிவாக இக்கட்டுரையில் காண்போம். இந்த முன்னுரையை நீங்களாக கூட முயற்சி பண்ணி சுருக்கமாக எழுதிக்கலாம். அடுத்து என்னென்ன நிகழ்வுகள் அங்கே நடந்துச்சு, கரகாட்டம் அப்படின்னு போட்டு கரகாட்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். சரி, அதை பார்த்துக்க, வீடியோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிங்க. அடுத்து காவடி ஆட்டம். கரகாட்டத்துக்கு அப்புறம் என்னது, காவடி ஆட்டம். காவடி ஆட்டம் பற்றி அங்கே என்னென்ன காவடி ஆட்டம் எப்படி நடந்துச்சு, என்னென்ன வச்சு காவடி ஆடினாங்க, அது என்னென்ன காவடி அதில் என்னென்ன வகை இருக்குது, அதில் என்ன ஆடுவது சிறப்பு, எந்த இதில் என்ன மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறத இதில் எழுதிக்கலாம். அடுத்து பொய்க்கால் குதிரை ஆட்டம் போட்டுக்கலாம். இதில் எல்லாமே எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது 3 கூட நீங்கள் எழுதிட்டு முன்னுரை முடிவுரை போட்டு எழுதுங்க. கட்டுரை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் முன்னுரை முடிவுரையெல்லாம் போட்டு எழுதுனா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து புலியாட்டம், தப்பாட்டம், ஒயிலாட்டம். இதில் எந்த ஆட்டம் உங்களோட பகுதியில் நடந்துச்சோ அதை எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து தெருக்கூத்து, அடுத்து பார்த்தோன்னா இறுதியாக முடிவுரை இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? அடுத்து மொழியோடு விளையாடு பகுதி பாருங்கள். தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்களின் எண்ணங்களால் நிரப்புக. அதாவது தொடரில் விடுபட்ட வண்ணங்கள், அந்த வண்ணங்களோட பெயர் வர்ற மாதிரி எழுதணும். வானம் கருக்க தொடங்கியது, மழை வரும்போல் இருக்கிறது. கருக்க அப்படின்னா கருமை அப்படிங்கிற வண்ணத்தை குறிக்குதா இல்லையா? அதே மாதிரி தான். அனைவரின் பாராட்டுகளால் வெக்கத்தில் பாடகரின் முகம் சிவந்தது, சிவப்பு. அடுத்து வெள்ளை மனம் உள்ளவரை அப்பாவி என்கிறோம். இதில் எந்த வண்ணம், வெள்ளை. கண்ணுக்கு குளுமையாக இருக்கும் பச்சை புல்வெளிகளில் கதிரவனின் மஞ்சள் வெயில் பரவி கிடக்கிறது. இதில் பச்சை மஞ்சள் வண்ணங்கள் இருக்குது. அடுத்து வெயிலில் அலையாதே உடல் கருமையாகிவிடும். இதில் கருமை, கருத்து விடும், கருமையாகிவிடும், எப்படி வேணால் எழுதிக்கலாம். அடுத்து பொருத்தமானவற்றை சொற்பெட்டியில் கண்டு எழுதுங்க. சொற்பெட்டியில் ஒரு சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருத்தமானது அதை கண்டுபிடிச்சி நம்ம எழுதணும். இப்போ விரட்டாதீர்கள் அப்படின்னா பறவைக்கு மரம் வீடு, வெட்டாதீர்கள்னால் மனிதருக்கு அவை தரும். வெட்டாதீர்கள் என்னது, மர வீடு. மனிதருக்கு என்ன தரும், மரம் மர வீடு. மர வீடு கட்டுறதுக்கு மரத்தை தருது, அது மர வீடு. அடுத்து பாருங்கள், காலை ஒளியினில் மலரிதழ் அவிழும், சோலை பூவினில் வண்டினம் கவிழும், மலைமுகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும், வாழ்க்கையில் தோற்பவர் மீண்டும் வெல்வர், இதை தத்துவமாய் பார்ப்பவர் முயற்சி மேற்கொள்வர், கைதட்டலே கவிஞருக்கு விருது, அவையோரின் வார்வமே அவருக்கு விருந்து. இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து அகராதியில் காண்கல. தாள், உழுவை, அகவுதல், ஏந்தெழில், அணிமைன்னு இருக்குது. இதை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். தாள்னா என்னது, உங்களோட டிக்ஷனரி இருக்குல்ல, அகராதி, அதில் இருந்து நீங்களாகவே எழுதலாம். தாள்னா நாக்கு, தாளாட்டு. உழுவை புலி, ஒரு வகை மீன். அகவுதல் ஒலித்தல், அழைத்தல். ஏந்தெழில்னா மிகுந்த அழகு, அரசன். அணிமைனா அண்மை, அருகில், பக்கத்தில். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுகன்றிருக்கு. இங்கே ஒரு காட்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த காட்சியை நம்ம கவினுரை எழுதணும். எப்படி எழுதலான்னு பார்க்க ஒரு கலை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஒயிலாட்டக்கலை. எப்படி எழுதலாம்னா கலைகள்னு போட்டு, ஆடவர் ஆடிடும் அற்புத கலை, ஒய்யாரமாய் ஆடிடும் ஒப்பற்ற கலை, மக்களை மகிழ்விக்கும் மாசற்ற கலை,
காண்போரை மகிழுக்கும் காவியக்கலை, இந்த மாதிரி நம்ம கலையின் சிறப்பை எழுதலாம். இல்லைன்னா இந்த மாதிரி எழுதலாம். மனிதா அறிவாய் கலையின் மகத்துவம், கலைகள் இன்றி உயிர்கள் ஏது, உயிர்கள் இன்றி உலகம் ஏது, கலையே வரம் உணர்வாய் மனிதா. இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். நீங்களாம் சொந்தமாக முயற்சி பண்ணி எழுதுங்க. அடுத்து பாருங்கள், செயல் திட்டம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது கலைஞர் தம் வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி என்ற தலைப்பில் எழுதியுள்ளார். இதை போன்று தம் வாழ்க்கை வரலாற்றை நூலாக எழுதியுள்ள ஆளுமைகளின் பெயர்களையும் அந்நூல்களின் தலைப்புகளையும் படத்தொகுப்பாகி வகுப்பறையில் காட்சிப்படுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் தான் செய்யணும். அடுத்து நிற்க அதற்கு தக இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழர் தமிழ்நாடு என்று வாழ்ந்து மறைந்தவர் கலைஞர். அவர் எழுதியது தமிழின் சுவையை, அவர் எண்ணியது தமிழரின் உயர்வை, அவர் உயர்த்தியது தமிழ்நாட்டின் கலைகளை. நீங்கள் படித்து முடித்த பின் உங்கள் துறையின் அறிவை கொண்டு தமிழுக்கு செய்யக்கூடிய தொண்டுகளை வரிசைப்படுத்துகன்னு இருக்காங்க. ஏற்கனவே 2 சொல்லியிருக்காங்க. இதை வரிசைப்படுத்தி நீங்கள் என்னென்ன தமிழுக்காக தொண்டு செய்வீங்க அதை இந்த கட்டத்தில் எழுதணும். எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை எழுதலாம். சரியா? நான் இங்கே விடை இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். பாருங்கள், திருக்குறள் பகுதி இருக்குது இயல் 5ல். ஏற்கனவே திருக்குறள் நம்ம போட்டிருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.